தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கும் கிறிஸ்தவர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சிறுபான்மை வாக்குகளை திமுக ஏமாற்றி எந்நாளும் பறித்து வந்தது. அதாவது பாஜக அதிமுக பக்கம் இருப்பதால் தாங்கள் சிறுபான்மையினர் காவலன் என்று கூறி சிறுபான்மையினர் தங்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று உரிமையுடன் கோரியது. தமிழக ஆயர் பேரவையும் திமுக செய்த அட்டகாசங்களை எல்லாம் மறந்து ஆதரித்தது. ஆனால் கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் திமுக சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த ஒரு சாதனையும் செய்யவில்லை. இந்த 4 ஆண்டு கால ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாகவே உள்ளது. நம் அனைவருக்குமே தெரியும், இந்த 4 ஆண்டு ஆட்சியில் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் லாக்அப் மரணங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, களவு, வழிப்பறி, போதைப்பொருள் விற்பனை, சட்டவிரோத செயல்கள் அரங்கேற்றமாகின்றன. இந்த திமுக ஆட்சியில் இளைஞர்களுக்கோ, மகளிருக்கோ, மாணவர்களுக்கோ, தொழிலாளர்களுக்கோ சொல்லிக்கொள்ளும்படியாக எதுவுமே கிடையாது. இந்த திமுக ஆட்சியிலே அமைச்சர்கள் கோடியாக கொள்ளையடிப்பதில் தான் கவனம் செலுத்தி வருகிறார்கள். ஆக இந்த திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஆக கிறிஸ்தவர்கள் அதிமுக கூட்டணிக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற்றிருப்பதால் பாஜக கூட்டணியை கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆக வேறு வழி இல்லாமல் இதுவரை திமுகவுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் இப்பொழுது தமிழகத்தில் 3வது 4வது கூட்டணி உருவாகியது. அதில் தமிழக வெற்றி கழகம், அது தலைவர் விஜய் தற்பொழுது புதுமுகமாக அறிமுகமாகியுள்ளார். ஆகவே கிறிஸ்தவர்கள் மனநிலையை பார்க்கும் பொழுது விஜய்க்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு மனநிலைக்கு மாறி இருப்பதாக தோன்றுகிறது. நல்லது தான். ஏன்னா சிறுபான்மையின காவலன்னு சொல்லி இது நாள் வரைக்கும் திமுக ஏமாற்றி இருந்துச்சு. திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சியை அவங்க தேர்ந்தெடுப்பது நல்லது தான். ஆனால் விஜய் எந்த அளவுக்கு மதச்சார்பற்ற இதில் இருக்க போகிறாருன்றது சொல்ல முடியாது. நாளைக்கு விஜய்க்கு பாஜக நெருக்கடி கொடுக்குது, அமலாக்கத்துறை மூலமாக நெருக்கடி கொடுக்குதுன்னா விஜய் சரண்டர் ஆயிடுவார் பாஜக பக்கம். அதுதான் உண்மை. விஜய்க்கு கூப்பிட்டு மிரட்டினாங்கன்னா சரண்டர் ஆயிடுவாப்புல. விஜய்க்கு ஒரு எம்பி சீட்டு, மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னா அவரும் சரண்டர் ஆகிப்பாப்புல. எந்த அளவுக்கு விஜய் தாக்குப்பிடிப்பாப்புல அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் விஜய் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்காப்புல. ஏன்னா புது விளக்கமாறு பரபரப்பாக தான் இருக்கும். அது கொஞ்சம் தேஞ்ச பிறகு தான் அதோட தன்மை தெரியும். ஆனால் இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பித்து பல மாதங்கள் ஆயிடுச்சு. அந்த விக்கிரவாண்டி மாநாடு நடத்தி 8 மாதம் ஆச்சு. இன்னும் அவர் பொது வெளிக்கே வரல. உண்ணாவிரதமோ, ஆர்ப்பாட்டமோ, பொதுக்கூட்டமோ, ஒரு பிரச்சாரமோ எதுவுமே மக்கள் மத்தியில் தோன்றலை. அந்த பண்ணை வீட்டில் தான் படுத்து கிடக்காப்புல. மக்கள் தான் போய் எப்பமாவோட போய் பார்த்துட்டு வராங்க. விஐபி தலைவர்கள் போய் சந்திச்சுட்டு வராங்க. ஆக பொது வாழ்வுக்கு வந்தவர்கள் வெளிப்படையாக அரசியலில் இறங்கணும், பொதுமக்கள் பிரச்சனைக்காக வேண்டி போராடணும், எதுவுமே கிடையாது. பத்திரிகையாளர்கள் இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்கவே கிடையாது. கிறிஸ்தவர்கள் உரிமைக்காக இதுவரைக்கும் எந்த ஒரு குரலும் அவர் கொடுக்கல. ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறதா சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் இருக்காப்புல. அவருக்கு சிறுபான்மை மக்களுக்காக வேண்டிதான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அதையும் கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளணும். சீமான் கிறிஸ்தவர்களுக்காண்டி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. பல பிரச்சனைகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு அநீதிக்கும் எதிராக செந்தமிழன் சீமான் உடனடியாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கார் என்பதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளணும். ஆக தாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்கிறீர்களோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறீர்களோ அது உங்களுடைய விருப்பம். ஆனால் திமுகவை எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர தீர்மானித்துள்ள கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் நீதியின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த அக்கிரம அநீதி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததற்காக வேண்டி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.